நம்ம இந்தியாவை டயபெட்டிக் கேபிட்டல் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற நிறைய பேருக்கு சர்க்கரை நோயில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த நோயை மருத்துவர் கொடுக்குற மருந்தாகட்டும் இல்லை ஊசியாகட்டும் அதை தவிர நீங்க என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இனி வர வீடியோல பார்க்கலாம். இந்த சர்க்கரை நோயோட பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை எப்படி சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானமாக்கப்பட்டு சின்ன சின்ன சர்க்கரைகளா மாற்றப்பட்டு சிறுகுடல்ல இருந்து உறிஞ்சப்படுது. அப்படி உறிஞ்சுறது ரத்தத்து உள்ள கலந்து நம்ம உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் சப்ளை ஆகுது. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம். அது உறுப்புகளுக்கு சப்ளை ஆகிறதுக்கு ரத்த குழாயில இருந்து அந்த உறுப்புக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு இன்சுலின் அப்படிங்கிறது முக்கியமா தேவைப்படுது. ஆனா நம்ம அதிகமா வேலை செய்யாத மாதிரி இருக்கிறது இல்லை நமக்குள்ள மரபியல் ரீதியா ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த இன்சுலின் ஒண்ணு கம்மியா உற்பத்தி ஆகலாம். அப்படி இல்லைன்னா இன்சுலின் வேலை செய்யாம போகலாம். அப்படிங்கிற பட்சத்துல அந்த சர்க்கரை இந்த சின்ன சின்னதா உடைக்கப்பட்ட சர்க்கரை ரத்த குழாயிலிருந்து அந்த உறுப்புகளுக்கு போறதில்லை.